வெல்கம் டு அபிஷேக் வித் யானி சேனல். அம்மா என்ன சமையல்? இன்னைக்கு காலைல என்ன சமையல்னா இட்லி, நாட்டுக்கோழி குழம்பு அம்மா எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் காஞ்சோன்னா ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா அதில் 1 ஸ்பூன் தனியாக, ஒரு 4 வரமிளகா, ஜீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு. இப்போ அதில் 1 ஸ்பூன் தனியாக, 4 வரமிளகா, சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகு 1 ஸ்பூனு. இதில் பார்த்திங்கன்னா பட்டை, கடல் பாசி, ஒரு 3 ஏலக்காய், 2 கிராமு இதை அதில் போட்டுருவோம். இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் திருவல். நிறையா போட்டுறாதீங்க, குருமா குழம்பு மாதிரி ஆயிரும். ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய். நல்லா இதெல்லாம் வதங்கிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடணும். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ கடாயில் திரும்ப ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி குழம்புக்கு. உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டோன்னா இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய். இதில் இப்போ ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். தனியாத்தூளையும் மிளகாத்தூளையும் இதில் போட்டுருங்க. கசகசா இருக்குல்ல, அதை லைட்டாக தூண்டு அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. இது நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டோன்னா இதுவும் விழுதாக அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு வெடித்தோன்னா 2 வரமிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். அனைத்து தாய்மார்களுக்கும் இனிய அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள். இந்நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லா வதங்கணுன்னா ஒரு தக்காளி, சின்ன தக்காளி 1. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் போடுவோம். இது வதங்குறதுக்காண்டி போட்டிருக்கேன். இப்போ நம்ம போட்ட சோம்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ நாட்டுக்கோழி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு. இந்த நாட்டுக்கோழியை இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ நாட்டுக்கோழி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். நாட்டுக்கோழி நல்லா வெந்துரட்டும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நாட்டுக்கோழி நல்லா வெந்தோன்னே என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு சோம்பு, தேங்காய், மிளகுலாம் போட்டு அரைச்ச விழுது. இது 2ஆவதா வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அரைச்ச விழுது. 2யுமே விழுதான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வாங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம லைட்டாக உப்பு போட்டோம் வெங்காயம் வதங்குறதுக்காண்டி.
இப்போ உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுருப்பேன்ல, அந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். இந்த கரண்டியில் 1 கரண்டி போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம். அப்புறம் வெங்காயம் தக்காளி நான் நறுக்கும் போது தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஏற்றப்பல நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதில்னா கம்மி பண்ணிக்கணுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ வந்து நம்ம வதக்கணும் பார்த்திங்களா, வெங்காயம் தக்காளி, அந்த விழுதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சேன்ல, அந்த விழுதை வந்து நான் இப்போ வந்து கறியில் போட போகிறேன். இப்போ அந்த விழுதை போட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டிடுங்க. நல்லா வெந்து வரட்டும், ஒரு கொதி வரட்டும். எனக்கு குழம்புக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இது எல்லாம் கொதிச்சு வந்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல மசால், தேங்காய் மிளகு சீரகம்லாம் போட்டு அதை போடுவோம். இது ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்துடட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வதக்கினால அந்த மசால் தேங்காய்லாம் அதை போட்டுப்போம். போட்டு ஒரு கிண்டிடுவோம். இந்த கோழி குழம்பு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது அரைக்கணும், கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் இது மாதிரி வச்சிங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு செம வாசனை அடிக்கும், வீடே செம வாசனை வரும். இது மாதிரி வதக்கி வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சரிங்களா, நம்ம போட்ட மசாலா எல்லாம் கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து இது மேலே லைட்டாக அப்படியே கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. தூவி விட்டிங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு தயார். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். மணக்க மணக்க நாட்டுக்கோழி குழம்பு. காலையிலைக்கு இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும், மதியானத்துக்கு ஒயிட் ரைஸும் நாட்டுக்கோழி குழம்பும். இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும் செம்ம டேஸ்டா இருக்குமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.